காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். வேதாகமத்தின் ஆதார வசனம் மார்க்கு 13:5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த நாளுக்குரிய முதலாவது திருமறையின் தியான பகுதி மார்க்கு 13வது அதிகாரம் முதல் 13 வசனங்களும். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வஞ்சிக்கப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எச்சரிக்கைகள், ஆசியுரைகள், அறிவுரைகள் நாம் நேர்த்தியான பாதையில் பயணிக்க உதவுபவை. தேவன் தம்முடைய மக்களை கைவிடாதவர், அவர்களை எச்சரிக்கிறவர். எதிர்த்து வரும் தீமைகளிலிருந்தும் விழுந்து விடுவதற்கு ஏதுவான ஏமாற்றுத்தனங்களிலிருந்தும் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவரை நம்புவோரை அவர் ஆலோசனை தந்து நடத்துபவர். இயேசுவின் இறுதிகால திருப்பணிகள் எருசலேமை மையம் கொண்டே இருந்தன. சீடர்கள் ஒரு நாள் எருசலேம் ஆலயத்தின் சிறப்பை மிக பெருமையுடன் இயேசுவிடம் சுட்டி காட்டிய போது அவர் பதிலாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்ட சீடர்கள் இவைகள் சம்பவிக்கும் காலத்தை அவரிடம் கேட்டபோது, வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். ஏனெனில் இறுதி காலம் கொடுமையாகவே இருக்கும். பலர் வஞ்சிக்கப்படுவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் பலர் வருவார்கள்.
அசாதாரணமான நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும், யுத்தங்கள் வரும், மக்களுக்கு எதிராய் மக்கள் எழும்புவர், நாடுகளுக்கு எதிராய் நாடுகள் எழும்பும், பஞ்சம், கலகம், பூமி எதிர்ச்சி போன்ற பல கொடுமைகள் நிகழும். ஆனாலும் இவைகள் முடிவல்ல, வேதனைகளின் ஆரம்பம். எனவே நீங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகாமலும் ஏமாற்றுத்தனங்களுக்கு பணிந்து விடாமலும் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி கவனமாயிருங்கள் என்கிறார். இயேசுவின் எச்சரிப்பு இன்றும் நமக்கு ஆகவே இருக்கின்றன. அசாதாரணமான நிகழ்வுகளாலும் கள்ள போதனைகளாலும் பல தருணங்களில் தடுமாற்றம் ஏற்படுவதும் உண்டு. மனித மேன்மைகளை உயர்த்தி பிடிக்கும் போதனைகளால் மக்கள் சிதறுண்டு போகிறதையும் காண முடிகிறது. கிறிஸ்துவில் நம் ஐக்கியத்தை உறுதி செய்து சிலுவையை எதிர்நோக்கி நம்பிக்கையோட ஓட்டத்தை தொடர்வோம். வெற்றியின் கிரீடம் நமக்குரியதே. அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல நீங்கள் விழித்திருக்க வேண்டும். மார்க்கு 13வது அதிகாரம் வசனம் 33 சொல்லுகிறது, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 13வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 37 வரையிலும் நீங்கள் படித்து பார்த்தால் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று மார்க்கு 13:32 படிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அநேகர் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து வருகிறார், சில நாட்களிலே வருகிறார், சிலர் குறிப்பிட்ட அந்த தேதியையும் கூட குறிப்பிடுவதுண்டு. ஆனால் வசனம் சொல்வதை பார்த்தால் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் அறியான் என்று. ஈவன் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் கூட அறியார்களாம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூட அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் விழித்திருக்க வேண்டுமாம். விழித்திருந்து நடுராத்திரியிலோ சாயங்காலத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நாம் ஒருவேளை அப்படி காத்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் அறியாத நேரத்திலே மனுஷகுமாரன் மீண்டும் வருவார். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுமையும் அதற்கு சாட்சி. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றிய எதிர்பார்ப்பு, அவரை பின்பற்றும் மக்களின் அடிப்படை நம்பிக்கையின் வெளிப்பாடு, உயிர் தெழுந்தவராய் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் விரைவில் வந்துவிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அப்போஸ்தலரிடம் மிகுதியாகவே காணப்பட்டது. தொடக்க கால திருச்சபையில் மக்கள் எதிர்பார்த்தபடி இயேசுவின் வருகை நிகழ்ந்திடா சூழலில் வருகை நாள் குறித்த பல வினாக்கள் எழுந்த வண்ணமாகவே இருந்தன. ஆனால் இயேசு தன் பிரியாவிடை செய்தியிலே மக்களுக்கு தெளிவாய் உணர்த்திய செய்தி, பிதா ஒருவர் தவிர வேறு எவரும் அந்நாளை அறிய முடியாது, குமாரன் கூட அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வருகை நாளை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று அறிவுரையாகவும் எச்சரிப்பாகவும் நமக்கு குறிப்பிடுகிறார். வாழ்வின் ரகசியங்கள் என்பது அற்புதமானவை. எவருடைய வாழ்வையும் எவரும் முன்னறிந்து வைத்திருப்பதில்லை. பலர் வாழ்வை குறித்து பல விதங்களில் திட்டமிடுவதுண்டு. திட்டங்கள் சில செயலாக்கம் பெறும் பல கனவுகளாகவே போய்விடும். மனிதனின் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் திட்டங்களும் மிகுந்த எதிர்பார்ப்புகள் நிறைந்தவை. சில பாலை நிலத்தில் தோன்றும் காணல் நீராகவே அமைந்துவிடும். சில குருவி உட்கார பனம்பழம் விழுந்தார் போல என்ற சொல்லுக்கேற்ப எதிர்பாரா வெற்றியையும் தந்துவிடும். ஆனால் அதற்கான காலத்தை மட்டும் எவரும் குறித்துவிட இயலாது. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு இயேசுவின் 2ஆம் வருகையை எதிர்நோக்கிய ஆயத்தமாக ஒரு நம்பிக்கை வாழ்வு. நிரந்தரமான ஒழுக்க நெறிகளோடு விழித்திருக்க வேண்டியது அவசியமானது. புத்திசாலிகளாய் விழிப்புடன் இருந்த 5 கன்னிகைகள் மணவாளனை சந்தித்து உடன் சென்றார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ அந்த பெரும் பேற்றினை இழந்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனின் வருகை நாளாகவே கருதப்பட வேண்டும். விழிப்புடனே ஜபத்துடன் ஆயத்தப்படுவோம். இறையாட்சியை சொந்தமாக்கி மகிழ்ச்சியாக வாழ்வோம். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜெபம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி எங்களை இந்த காலை வேளையிலே எச்சரித்த அன்பு ஆண்டவரே, நன்மையும் தீமையும் நிறைந்த இந்த உலகில் தீமையால் நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் உம்முடைய அருளினால் நாங்கள் தூய்மையுடன் வாழ நீர் அருள் புரிய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர், ஆனால் எங்களை எச்சரிக்கிறவர். எதிர்த்து வரும் தீமைகளிலிருந்து விழுந்து விடுவதற்கு ஏதுவான ஏமாற்றுத்தனங்களிலிருந்தும் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்மை நம்புவோரை நீர் ஆலோசனை தந்து நடத்துபவர். ஆண்டவரே, இறை பற்றி உறுதியில் நாங்கள் நிலைத்திருந்து ஜெபத்தில் உறுதியாயிருந்து எப்பொழுதும் விழிப்பாய் வாழ உம்முடைய அருளை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, பாதுகாப்பின் நாளாக அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்களோடு வருகிற நாளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.